ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான கீரை கூட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்துட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வெந்துடணும். கீரைக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது அதோடைய அந்த ஸ்மெல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதையும் ஒரு 3 பல் பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணோன்னா நல்லா வெந்துடும். அது கூட வந்துட்டு நான் டொமேட்டோ 1 ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால நான் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் டொமேட்டோ அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி தண்டு கீரை தான் எடுத்திருக்கேன். அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணோன்னா நல்லா அந்த கீரை வந்து சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு ரொம்ப கம்மியான வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி கீரை வந்துட்டு நம்ம வதக்குனதுலேயே நல்லா வெந்திருக்கும். ஸோ ஒரு 50 ml மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கீரை வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து தால் வந்து நல்லா மசித்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. இதை நல்லா மசித்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சால்ட் ரொம்ப ஆட் பண்ணிங்கனாலும் கீரை வந்துட்டு ரொம்ப உப்பாக ஆகிடும். ஸோ தட் நல்லா பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீரை கூட்டு ரெசிபி ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் வந்துட்டு தேவையில்லாத மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.